உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய கர்ம வினை காரணமாக, அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும், தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும். அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தர் ஆகிட்டேன், பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது, பெரிய லெவலில் வாய்ப்புகள் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும். அதுபோல் ஒவ்வொரு ராகு கேது பயிற்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகு கேதுவுடைய பலன்கள், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னாவே புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடு, புத்திசாலி, அறிவாளி, எல்லா திறமையும் இருக்குது, நுணுக்கமாக ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள், ரொம்ப அசால்ட்டாக யாரும் செய்ய முடியாத வேலைலாம் ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுட்டு வந்துடுவீங்க. அப்படிலாம் இருந்து என்ன பிரயோஜனம் சார், கடைசியில் மிகப்பெரிய கடனில் மாட்டிகிட்டு இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் இல்லாமல் இருக்கேன், மனைவியை பிரிஞ்சிருக்கேன், கணவனை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறார். இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உபஜயஸ்தானத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு வரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் வரார், 9ஆம் இடத்தில் ராகு பகவான் வரார். இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது நிறைய முயற்சிகள் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார். நீங்கள் சும்மா உட்காந்துருக்கவங்களாம் எல்லாம் எந்திரிச்சு நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு சொல்ல போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ 10 முயற்சிகள் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக 2 வெற்றி அடைஞ்சே தீரும். அந்த மாதிரி ஒரு வேலையை அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்போ தான் சார் ஆஃபீஸில் நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க, நிறைய டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இல்லை வேறு தான் மாறணும், நான் வேறு இடத்துல வேலை சேர்ந்துக்கிறேன் போங்க அப்படின்ட்டு போவீங்க. அந்த மாதிரி முயற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது கொடுக்கும். என்னென்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு கொடுக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவீங்க, நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சிகள் எப்போவுமே கொடுத்துட்டு தான் இருக்குது. அதில் முதன்மை பெற்றவர் கேது பகவான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஆஃபீஸில், இப்போ ஏற்கனவே டார்ச்சர் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த டார்ச்சர் அதிகமான என்ன ஆகும், கண்டிப்பாக வேலை மாறுவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் திட்டுவாங்க, என்னங்க இத்தனை நாள் வேலை இல்லாமல் இருக்கீங்க, என்ன தம்பி இப்படி வேலை இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆவீங்க, அந்த ரோஷத்துலையாவது நான் ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு வரேன், நான் கிடைச்ச வேலையை செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்கும். அதே போல் இந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உயர் பதவி, உயர் அந்தஸ்தெல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணுவீங்க, அதற்கான முயற்சிகளை நிறைய பண்ணுவீங்க, அப்போ ஈஸியாக கிடைக்கும். முயற்சி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். சார் நான் முயற்சி இல்லாமையாக இருக்கேன், நிறைய முயற்சி பண்ணுறேன் சார், நடக்க மாட்டேங்க, நான் என்ன பண்ணுறது, அந்த நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் அந்த ராகு கேது கொடுக்க போகுது.
முக்கியமான ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த 9ஆம் இடத்துல ராகு வருது பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு வேலை, வெளியூர் போகிறது, வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலை பார்க்குறது, அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறது, அதர் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறது, அதர் கண்ட்ரியில் படிக்கிறது, அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கிறது. அதே போல் வெளிநாட்டில் வேலை இல்லை, நான் படித்து முடிச்சிட்டேன் சார், இங்கே ஒரு வேலை கிடச்சுன்னு நம்பி வந்தேன், இப்போ என்னால் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் எல்லாருமே ஃபாரினில் செட்டில் ஆகுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ராசி மிதுன ராசி. நிறைய பேர் யூஎஸ்லேயும் ஆஸ்திரேலியாலேயும் சிங்கப்பூர்லேயும் இருக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே சில பேருக்கு வேலை இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க சார், நானும் பேருக்கு இங்கே யூஎஸில் தான் இருக்கேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், யூஎஸ்லேயே நான் வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை கிடச்சிரும், எனக்கு வேலை போக போகுது, வேலை மாற்றம் பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. என்னென்னா ஒரு இடம் மாற்றம் அங்கே கண்டிப்பாக வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரே இடத்துலையே வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு பிளேஸ் சேஞ்ச் இருக்குது, அந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடச்சிடும். அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போது, பாக்கியஸ்தானத்தில் ராகு வரும்போது என்னென்னா எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார். ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு ஆகணுமே. நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா இல்லையா? எனக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு பையன் கிடைக்கல, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ராகு பகவான் என்ன பண்ண, டக்குன்னு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து வரணும், பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அதே போல் 2ஆம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு, காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரனை செலக்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்பட்டு எங்கேயோ போய் மாட்டிக்குவீங்க, தப்பான ஒரு வரனை செலக்ட் பண்ணிடுவீங்க. அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துட்டீங்கன்னா சிறப்பு. அதே போல் இந்த 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்னென்னா, அந்த சகோதர வழி உறவுகளில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும், சண்டை வரும், ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் அண்ணன் தம்பி கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அண்ணன் தம்பி சேர்ந்து இடம் வாங்கக்கூடியவர்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் ஒரு தொந்தரவு வந்தே தீரும். யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தப்பாக தோணும், அங்கே பிரச்சனையை வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பா வழி உறவுகளில் பிரச்சனைகள் வரும். அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வரும், அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அப்பா கிட்ட போய் நான் சொத்து கேட்க போகிறேன், அப்பா கிட்ட போய் நான் கம்பெனியை கேட்க போகிறேன், அப்பா கிட்ட போய் ஒரு ஆஃபீஸில் ஷேர் கேட்க போகிறேன்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கேளுங்க. உங்கள் சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் போய் அதில் கேட்டு மாட்டிக்காதீங்க, அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே போல் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள், நிறைய மிதுன ராசி என்பவர்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க. அதுவும் இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் இந்த உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த ராகு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் என்னென்னா, நிறைய மெடிக்கல், சாஃப்ட்வேர், கெமிக்கல் இந்த துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. இந்த ஃபீல்டில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தைரியமாக பண்ணுங்கள், ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் இந்த 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்னங்கன்னா, இடம் விற்கணும், வீடு விற்கணும்னு நினச்சின்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் போகும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு கடனுடைய அளவு அதை கவனிச்சுட்டு இந்த இடம் விற்றே ஆகணும், வீடு விற்றே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் போகும். அது மாதிரி ஓகே அப்படின்னா விற்கலாம், தப்பு இல்லை. இல்லை உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நிறைய மிதுனராசி என்பர்கள் இப்போவே புலம்புவீங்க, ஏற்கனவே கம்மி ரேட் தான் சார் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல. உங்களுடைய லோனை மட்டும் பார்த்துங்க, உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இல்லைனா அதை விற்றுட்டு வெளில வர்றது சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல ராகு வர்றது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அது வெளிநாட்டில் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசாங்க வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசாங்க வேலை தேடுபவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு
நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது ராகுக்கு எதுனால, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னலாம் சொன்னாலும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதை மட்டும் பார்த்து இந்த வருஷம் ராகுகேது பயிற்சியில் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகுகேதுடைய பொசிஷன், ராகுகேதுடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDFல ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன தசாபுத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், அதே போல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.